வெல்கம் டு அபிரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் பார்ட் 5 அர்டுயினோ இன்டர்ஃபேஸிங் வித் எல்சிடி மாடியூல் பற்றி தமிழில் விளக்கமாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்சிடி மாடியூல் அப்படின்னா என்ன அப்படின்னா அது ஒரு டிஸ்பிளே மாடியூல். ஆரம்ப காலங்களில் நம்ம எலக்ட்ரிக்கல் மட்டுமே அதிகமாக ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருந்த காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு மோட்டோர் ஓடுதா ஓடலையா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த மோட்டோர் ஓடுனா மெஷின் ஓடும், அதை வச்சே தெரிஞ்சிடுவாங்க. அதனால் பெரிய லெவலில் இண்டிகேஷன் எதுவும் தேவைப்படலை. எலக்ட்ரானிக்ஸுடைய பயன்பாடு அதிகமாக டைமர்ஸ், கவுண்டர்ஸ், கண்ட்ரோலர்ஸ் இந்த மாதிரிலாம் வரும்போது மெஷினுக்கு நடுவில் ஒரு இன்டர்ஃபேஸ் தேவைப்பட்டுச்சு. அப்படி வந்த இன்டர்ஃபேஸஸ் தான் இந்த எல்சிடி மாடியூல். எல்சிடினா லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே மாடியூல். இந்த வீடியோவில் நம்ம பயன்படுத்தியிருக்கிற மாடியூல் வந்து லாம்பக்ஸ் அப்படிங்கிற மேனுஃபேக்சரர் தயாரித்த LM16101 அப்படிங்கிற மாடியூல். அந்த மாடியூல் பார்த்திங்கன்னா 16 கேரக்டர்ஸ் இருக்கும். அது வந்து ஒரே லைனில் இருக்கும். அதனால் 16x1 லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு இதில் நம்ம பயன்படுத்தியிருக்கிற ப்ரோக்ராமில் வந்து 16x1 லைனுக்கு பயன்படுத்தலை. நம்ம செட்டிங் வந்து 16x2 லைன்ஸ் அப்படின்னு செட்டிங் பண்ணியிருக்கிறோம். என்ன காரணம்னா இந்த மாடியூல்லையும் 2 லைன்ஸாக, ஆனால் 2 லைனும் ஒரே லைனில் இருக்கிற மாதிரி, அதாவது 8 கேரக்டர் ஒரு லைனாகவும் அடுத்த 8 கேரக்டர்ஸ் அந்த 16ல், அதாவது முதல் 8 கேரக்டர் ஃப்ரம் லெஃப்ட் லைன் 1ஆகவும் அடுத்த நெக்ஸ்ட் 8 கேரக்டர்ஸும் லைன் 2ஆகவும் கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த வீடியோவில் நம்ம 16x2 அப்படின்னு தான் அதுக்கு நம்ம செட்டப் பண்ண போகிறோம். இப்போ அந்த மாடியூலை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருவோம். அது என்னென்னா லாம்பக்ஸ் LM16101 அந்த மாடியூல். அதனுடைய ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா மேலே டாப் லெஃப்ட்லேருந்து 1ஆம் நம்பர் பின், அதிலேருந்து 16 பின்ஸ் இருக்குது. அந்த 16 பின்னும் தான் அதனுடைய இன்புட் அண்டு கண்ட்ரோல் பின்ஸு. ஸோ அந்த 16 பின்னும் என்னென்ன பண்ணுது அப்படிங்கிறத அந்த ரைட் சைடில் நம்ம இந்த டீட்டெயிலில் பார்க்கலாம். 1ஆவது பின் ஃப்ரம் லெஃப்ட்லேருந்து கிரவுண்டு, 2 வந்து விசிசி ப்ளஸ் 5 வோல்டேஜ், 3ஆவது கான்ட்ராஸ்ட் பின். இது வந்து 0 to 5 வோல்டேஜ் நம்ம கொடுக்கலாம். நம்ம வந்து அதை வந்து கிரவுண்டில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம், ஃபுல் கான்ட்ராஸ்டாக இருக்கட்டும்னு. அடுத்தது 4ஆவது பின் வந்து ரெஜிஸ்டர் செலக்ட், RSன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த மாடியூலில் வந்து 2 விதமான ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டேட்டா ரெஜிஸ்டர்ஸ், நம்ம டிஸ்பிளே பண்ணப்பட வேண்டிய டேட்டாக்களுக்கான ரெஜிஸ்டர். அடுத்தது கண்ட்ரோல் ரெஜிஸ்டர். அந்த கண்ட்ரோல் ரெஜிஸ்டரில் எதை டிஸ்பிளே பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரெஜிஸ்டர். ஸோ அதை செலக்ட் பண்ணுறதுக்கு வந்து RS அப்படிங்கிற இந்த 4th பின் பயன்படுகிறது. 5ஆவது ரீட் அண்டு ரைட் பின். இது வந்து இந்த மாடியூலில் உள்ள டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கும் இந்த மாடியூலில் டேட்டாவை ரைட் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஹைனா ரீட், லோ அப்படின்னா ரைட். 6ஆவது பின் வந்து எனாபிள். இந்த எனாபிள் பின் வந்து நம்ம அதுக்கு டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணிட்டு இந்த எனாபிளை ஒரு பல்ஸ் கொடுத்தா தான் அந்த டேட்டா வந்து இதுக்குள்ளே ரீட் ஆகும். அதுக்காக இந்த எனாபிள் பின் பயன்படுகிறது. 7லிருந்து 14 வரை, அதாவது டேட்டா 0லிருந்து 7 வரைக்கும் உள்ள பிட்ஸாக அதில் டேட்டா உள்ளே அனுப்பப்படுகிறது. இந்த 7லிருந்து 14 தான் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. அதாவது மைக்ரோ கண்ட்ரோலருடைய பின்ஸ் நிறைய கன்சியூம் ஆகும். அப்படிங்கிறதுனால அதை குறைப்பதற்காக இதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது என்ன பண்ணுவாங்கன்னா 11, 12, 13, 14 அதனுடைய 4, 5, 6, 7th பிட்டுகள் வழியாக ஒரே பைட்டை 2ஆக பிரித்து அனுப்புவாங்க. அப்படி அனுப்புறதன் மூலமாக இந்த பின்ஸ் மைக்ரோ கண்ட்ரோலருடைய பின்களை சேவ் பண்ணிக்கிடலாம். அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு ஆப்ஷனும் இதில் இருக்கிறது. அடுத்தால 15, 16. 15 வந்து ஆனோட், அதாவது பாசிட்டிவ் சப்ளை. 16 வந்து கேத்தோடு, அதாவது இது வந்து பேக் லைட்டுக்காக. இந்த அல்ஃபா நியூமரிக் டிஸ்பிளே ஆகிறப்ப அதில் பேக் லைட் இருந்தால் அது நல்லா கிளியராக தெரியும். அப்படிங்கிறதுக்காக லைட் க்ரீன் கலரில் இதில் ஒரு பேக் லைட்டு உண்டு. அந்த பேக் லைட்டுக்கு இந்த 15, 16 பயன்படுத்தி அதுக்கு பேக் லைட் கொடுக்குறாங்க. இதே மாடியூலில் பாருங்கள், ரைட் சைடில் 2 டெர்மினல்ஸ் இருக்குது. அந்த 2 டெர்மினலுமே இந்த பேக் லைட் வந்து இந்த பவர் சப்ளைலேருந்து எடுக்காமல்
எக்ஸ்டர்னலாக வேறு பவர் சப்ளைலேருந்து கொடுக்கணுனாலும் கொடுத்துக்கலாம். ஏன்னா இதுக்கு வரக்கூடிய பவர் சப்ளை மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து எடுத்துருப்போம் வச்சுருப்போம். அப்படிங்கிறப்ப அதை லோட் பண்ணாமல் இருக்கிறதுக்காக தனியாக 5 வோல்ட் பவர் சப்ளையை அதில் பேக்லைட் பர்பஸ்க்காக கொடுத்துக்கொள்ளலாம். இப்போ அடுத்தது அதனுடைய பேக் சைடு பாருங்கள். இந்த மாடியூலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த LM16101 மாடியூலில் வந்து ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்திங்கன்னா நார்மலாக 5 காலம்ஸ் அண்டு 10 ரோஸ் அல்லது 5 காலம் 8 ரோஸ் இந்த மாதிரி இருக்கும். டிஃபால்ட் வந்து 5 காலம் 8 ரோஸ் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ இந்த மாடியூலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ASCII கோடில் தான் நம்ம டேட்டாவை அதுக்கு அனுப்புவோம். அந்த ASCII கோடுக்கு உள்ள கேரக்டரையோ அல்லது நம்பரையோ அல்லது சிம்பலையோ எதுவாக இருந்தாலும் இந்த டிஸ்பிளே அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை இன்டர்பிரேட் பண்ணி டிஸ்பிளேயில் காமிக்கும். ஸோ அதுக்கு உள்ளே என்ன பயன்படுத்தினா அந்த பேக் சைடில் பாருங்கள், இந்த கருப்பாக ஒரு பிளாக் ஐ மாதிரி இருக்குது. அது வந்து HD44780ங்கிற கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலர் தான் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து வர டேட்டாவை எடுத்து அதை இதுக்கு டிஸ்பிளே காமிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைத்து டிஸ்பிளேயில் காமிக்க வைக்கிறது. அடுத்தது இப்போ இதை வந்து நம்ம அர்டுயினோவில் பயன்படுத்துகிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ஹெடர் ஃபைல் பயன்படுத்துகிறோம். அது என்னென்னா liquidcrystal.h அப்படிங்கிற ஒரு ஹெடர் ஃபைல் பயன்படுத்துகிறோம். அந்த ஹெடர் ஃபைல் பயன்படுத்துவதன் மூலமாக நம்ம நிறைய நேரத்தையும் நிறைய ப்ரோக்ராமிங் டயத்தையும் நம்ம மிச்சப்படுத்திக்கலாம். ஏன்னா அதில் பில்ட்இன்னாக கிட்டத்தட்ட ஒரு 20 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இந்த 20 ஃபங்க்ஷனை வச்சு நமக்கு தேவையானபடிக்கு இதில் டேட்டாவை டிஸ்பிளே செய்து கொள்ளலாம். ஸோ அதற்கான அந்த 20 ஃபங்க்ஷனையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல. இந்த வீடியோவில் குறிப்பாக ஒரு 6 ஃபங்க்ஷன் மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அது என்னென்னா லிக்விட் கிறிஸ்டல், அப்புறம் பிகின், கிளியர், செட் கர்சர், பிரிண்ட், அப்புறம் ஸ்க்ரோல் டிஸ்பிளே லெஃப்ட் அப்படிங்கிற 6 ஃபங்க்ஷனை மட்டும் இந்த வீடியோவில் பயன்படுத்தி நமக்கு தேவையான டிஸ்பிளேயை எடுத்திருக்கிறோம். அடுத்தது இப்போது அதில் ஒயரிங் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அர்டுயினோ போர்டில் இருந்து கிரவுண்டை எடுத்து இந்த பிரெட் போர்டில் உள்ள காமன் கிரவுண்டுங்கிற ஒரு லைனுக்கு கொடுத்துருக்குறோம். அதே அர்டுயினோ போர்டில் இருந்து பாசிட்டிவ் 5 வோல்டேஜை எடுத்து இந்த லேம்பக்ஸ் உடைய 2வது டெர்மினலுக்கு கொடுத்துருக்குறோம். அது வந்து பாசிட்டிவ் 5 வோல்ட் இன்புட் சப்ளையாக நம்ம கொடுத்துருக்குறோம். அதே 5 வோல்ட்டை ஒரு பேரலாக அதிலிருந்து எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த பேக்லைட் டிஸ்பிளேக்கும் அதையே கொடுத்துருக்குறோம். அதாவது 15வது பின்லையும் பாருங்கள், அதுலேருந்து எடுத்து 15வது பின்லையும் நம்ம கொடுத்துருக்குறோம். 16வது பின்னில் பேக்லைட் டிஸ்பிளேக்காக கிரவுண்டை கொடுத்துருக்குறோம். இப்போ அந்த கிரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 1வது பின் கிரவுண்டு, 3வது பின்னை நம்ம டேரெக்டாகவே கிரவுண்டு கொடுத்துட்டோம். அது வந்து ஒரு பொட்டன்ஷியோமீட்டர் வழியாக அட்ஜஸ்ட் பண்ணால் கான்ட்ராஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். ஆனால் நம்ம இந்த வீடியோவில் அப்படி பண்ணலை, டேரெக்டாக கிரவுண்டுக்கே கொடுத்துட்டோம். 4வது பின் RS அப்படிங்கிற ரெஜிஸ்டர் செலக்ட் பின். ஸோ அந்த பின்னை நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் மாடியூலில் உள்ள 0ங்கிற டிஜிட்டல் பின்ஸில் கொடுத்துருக்குறோம், 0வில் கொடுத்துருக்குறோம். அடுத்தாப்பில் 5வது பின்னை வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து ரீட் அண்ட் ரைட். நம்ம இதில் ரீட் பண்ண போகிறதில்ல, நம்ம அதுக்கு ரைட் மட்டும்தான் பண்ண போகிறோம். அதனால் என்ன பண்ணுறோம், ரைட் வந்து எனேபிள் லோ, ஸோ அந்த ஆக்டிவ் லோ. ஸோ அந்த 5வது பின்னை வந்து கிரவுண்டுக்கே கொடுத்துட்டோம். 6வது பின்லேருந்து எடுத்து மைக்ரோ கண்ட்ரோலர் மாடியூலுடைய பின் நம்பர் 1, டிஜிட்டல் பின் நம்பர் 1க்கு கொடுத்துருக்குறோம். ஏன்னா அது வந்து எனாபிள், அது வழியாக தான் எனாபிள் பல்ஸ் இந்த எல்சிடி மாடியூலுக்கு வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்னா 7, 8, 9, 10 4 பின்னையும் விட்டுட்டோம். ஏன்னா டேட்டா அனுப்புறது நம்ம என்னென்னா 4 ஒயரை பயன்படுத்தி தான் டேட்டா அனுப்ப போகிறோம். ஏன்னா நிறைய ஒயர் பயன்படுத்தினா மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கிற இன்புட்ஸ் எல்லாம் யூஸ் ஆயிருங்கிறதுனால நம்ம அதுக்கு இந்த 4 ஒயரை பயன்படுத்தி ஒரு பைட்டை 2ஆக பிரித்து அனுப்புகிறோம். ஸோ அப்படி அனுப்புகிற காரணத்தினால 4 ஒயர், அதாவது 11, 12, 13, 14 உள்ள ஒயரை எடுத்து இங்கே மைக்ரோ கண்ட்ரோலர் மாடியூலில் 9, 10, 11, 12 ஆகிய பின்களுக்கு நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் மாடியூல் நம்ம இந்த பிரெட் போர்டில் பாருங்கள் 2 புஷ் பட்டன் வச்சுருக்கோம். ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வெல்கம் டெக்ஸ்ட் வந்து முதல்ல டிஸ்பிளே பண்ண போகிறோம். அது என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சேனலுடைய பேரான அபிரவியன் வீடியோஸ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அதில் டிஸ்பிளே பண்ணி
அதை லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ண வச்சுட்டு அடுத்தாப்பில் முதல் லைன், அதாவது அந்த லெஃப்ட் சைட்லேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து 1 to 8 உள்ள கேரக்டர்ஸில் ப்ரெஸ்டு அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறோம். அப்புறம் ரைட் சைடில் உள்ள லைன் நம்பர் 2ல் உள்ள 8 கேரக்டர்ஸ்க்கும் என்ன பண்ண போகிறோம்னா, நார்மலாக இந்த 2 புஷ் பட்டனில் எந்த புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோமோ அந்த புஷ் பட்டனுடைய கலரை அதில் டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறோம். உதாரணத்துக்கு நம்ம ப்ளூ கலர் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் ப்ளூ அப்படின்னும், ரெட்டை புஷ் பண்ணால் ரெட் அப்படின்னும், ரெண்டுமே நம்ம புஷ் பண்ணலைன்னா நத்திங் அப்படின்னும் அதில் டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறோம். ஸோ இப்போ அந்த பர்பஸ்க்காக 2 புஷ் பட்டன்ஸ் அந்த பிரெட் போர்டில் இருக்குது, ரெட் அண்ட் ப்ளூ. அந்த 2 புஷ் பட்டனுக்கும் காமன் கிரவுண்டு கொடுத்தாச்சு. ஏன்னா அந்த புஷ் பட்டனை வந்து இன்புட்டாக நம்ம எதில் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கிறோம்னா பின் நம்பர் 3 and 4ல் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கோம். புஷ் பட்டன் ப்ளூவை வந்து 3லையும் புஷ் பட்டன் ரெட்டை வந்து 4லையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 2 பின்னையும் நம்ம இன்புட்டாக ப்ரோக்ராமில் நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஹார்ட்வேர் ஒயரிங். பவர் சப்ளையை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து யூஎஸ்பிலேருந்து அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் மாடியூலுக்கு எடுத்த பவர் சப்ளையை இதற்கும் பயன்படுத்திக்கிறோம். அதாவது எல்சிடி மாடியூலுக்கும் அதே பவர் சப்ளை தான், அந்த எல்சிடி மாடியூலுடைய பேக்லைட்டுக்கும் அதே பவர் சப்ளை தான் நம்ம பயன்படுத்திக்கிறோம். இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் இப்போ நம்ம ஆர்டினோ ஐடியை வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அந்த ஆர்டினோ ஐடியை ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் வந்து நேரத்தை சேவ் பண்ணுறதுக்காக அந்த ப்ரோக்ராம் ஆல்ரெடி நான் டைப் பண்ணி தான் வச்சுருக்கிறேன். இப்போ அதில் லைன் பை லைனாக பார்க்கலாம். முதல்ல உள்ள லைன் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு மெசேஜ், அது என்ன கொடுத்துருக்கோன்னா அது வந்து எல்சிடி இன்டர்ஃபேஸ் ஃபார் ஆர்டினோ மாடியூல் அப்படின்னு போட்டாச்சு. அதுக்கு அடுத்த லைனில் இன்க்ளூட் ஃபைல்ஸை நம்ம கொடுத்துருக்கோம். எதற்காகனா இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அந்த ஸ்பெஷலி டெடிகேட்டட் ஃபங்க்ஷன்ஸாக அந்த எல்சிடி மாடியூலை கண்ட்ரோல் பண்ணுறக்குள்ள ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து அந்த ஹெடர் ஃபைல் liquid crystal.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைலை நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம். அடுத்தாப்பில் அந்த liquid crystal எல்சிடி என்ன டைப்பில் கனெக்ட் பண்ணப்படுகிறது, அதாவது 8 ஒயர்ஸா அல்லது 4 ஒயர்ஸ் டேட்டாவா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அதில் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து liquid crystal எல்சிடி அப்படிங்கிற ஃபங்க்ஷனை போட்டு அதில் வந்து 0, 1, 8, 9, 10, 11 அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதாவது 0 அப்படிங்கிறது வந்து என்னென்னா நம்ம ரெஜிஸ்டர் செலக்ட் ஆர்எஸ் அப்படிங்கிற பின்னுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். 1 அப்படிங்கிறது எதில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம்னா எனாபிள் பின்னுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் 8, 9, 10, 11 அப்படிங்கிற 4 பின்னையுமே டேட்டா பின்ஸாக அதில் வந்து 11, 12, 13, 14 அப்படிங்கிற எல்சிடி மாடியூலில் இருக்கிற பின்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதற்காக அதாவது D4, D5, D6, D7 அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அதை வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனில் நம்ம டிஃபைன் பண்ணிடுறோம். முதல்ல அதுக்கு இனிஷியலைஸ் பண்ணிடுறோம். அடுத்தால இப்போ நம்ம செட்டப் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறோம். செட்டப் ஃபங்க்ஷனில் நமக்கு 2 புஷ் பட்டன் கொடுத்துருக்கோம். அந்த 2 புஷ் பட்டனையும் அதை கனெக்ட் பண்ணியிருக்கிற பின் நம்பர் 3 and 4 வந்து இன்புட்டாக நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். 3 வந்து ப்ளூ, 4 வந்து ரெட்டுக்காக. அடுத்தால செட்டப் த எல்சிடிஸ் நம்பர் ஆஃப் காலம்ஸ் அண்ட் ரோஸ். அதுக்கு என்ன பண்ணுறோன்னா lcd.begin அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதில் என்ன பண்ணுறோன்னா 16x2னே போட்டுக்கிட்டோம். என்ன காரணம்னா இந்த இதில் வந்து 8x2 தான் இருக்குது கேரக்டர்ஸ். அதுவும் ஒரே லைனாக இருக்கிறப்ப 16x1ன்னு இருக்குது. ஆனால் இந்த லேம்பெக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுதுன்னா 2 லைன்ஸாக தான் ரெஸ்பாண்ட் பண்ணுது. முதல் 8 கேரக்டர்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் ஒரு லைனாகவும், ரெண்டாவது 8 கேரக்டர்ஸ் ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஒரு லைனாகவும் இந்த லேம்பெக்ஸ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுது. அதனால் நம்ம 16x2 அப்படின்னு அதில் போட்டுக்கிட்டோம். இப்போ lcd.set cursor 0,0 அப்படின்னு போட்டிருக்கோம். அதாவது 0 அப்படிங்கிறது வந்து முதல் அந்த காலம் 0, அது வந்து எந்த லைன் அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிற டேட்டா வந்து லைன் 0. ஸோ அந்த முதல் லைன் ஆக்சுவலாக லெஃப்ட் மோஸ்ட் காலத்தை நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். கர்சரை அங்கே ப்ளேஸ் பண்ணுறோம். அங்கே வந்து என்ன பண்ணுறோன்னா lcd.print அப்படின்னு போட்டு அபிரவியின் வீடியோஸ் அப்படிங்கிற எழுத்தை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம அதில் பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ அந்த லெஃப்டில் உள்ள 8லேருந்து அந்த லெஃப்டில் உள்ள காலத்திலேருந்து லெஃப்ட் மோஸ்ட் காலம்
அந்த கேரக்டர் 1லேருந்து அபிரவியின் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி அதில் பிரிண்ட் ஆகிருக்கும். ஆனால் அபிரவிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஏன்னா அபிரவிங்கிறது 7 எழுத்தாயிருச்சு. 8வது ஸ்பேஸு அந்த இன் ஸ்பேஸ் வீடியோஸ் அப்படிங்கிறது வந்து அதில் தெரியாது. அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், அதை ஸ்க்ரோல் பண்ண வைக்க போகிறோம். ஏன்னா இதில் வந்து முதல் பாதி 1வது லைன் மட்டும்தான் இதில் நம்ம டேட்டா அனுப்பிச்சிருக்கிறோம். ஸோ அதை ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார் லூப்பை பயன்படுத்தியிருக்கிறோம். அந்த ஃபார் லூப்பில் இன்டஜர் ஐங்கிறத 0ன்னு அதை இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து i=<17 ஏன்னா இதில் மொத்தம் 16 எழுத்துக்கள் இருக்குது. ஸோ இது ஸ்க்ரோல் பண்ணி ஃபுல்லாக லெஃப்ட்டில் ஸ்க்ரோல் ஆகி மறையணும்னா 17 தடவை இந்த லூப் ஒர்க் பண்ணி ஆகணும். ஸோ i++ அப்படின்னு ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்கும் ஃபங்க்ஷன் கொடுத்துரும். இப்போ வந்து அந்த ஃபார் ஐ லூப்பில் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா டிலே 250, அதாவது 250னா 0.45 கால் செகண்டுக்கு ஒரு தடவை அந்த எல்சிடி டாட் ஸ்க்ரோல் டிஸ்பிளே லெஃப்ட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை ரன் பண்ணுறோம். அது என்ன பண்ணோம்னா அந்த அபிரவியின் வீடியோஸை லெஃப்ட் சைடில் ஒவ்வொரு கேரக்டராக மூவ் பண்ணணும். மொத்தமாக மூவ் பண்ணிட்டே வரும். ஒவ்வொரு கால் செகண்டுக்கும் ஒரு செகண்டுக்கு 4 லெட்டர் மூவ் ஆகிற மாதிரி, 4 எழுத்து மூவ் ஆகிற மாதிரி இந்த இதனுடைய ஸ்பீடு இருக்கும். அது ஃபுல்லாக 17 தடவை இந்த இது ரொட்டீனாக ஓடுறப்ப அபிரவியின் வீடியோஸுங்கிற எழுத்து முழுக்கவே லெஃப்ட்டில் போய் மறைஞ்சிரும். அது மறைஞ்ச உடனே இம்மீடியட்டாக எல்சிடி டாட் கிளியர்னு அந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்தியிருக்கோம். அதன் மூலமாக இந்த எல்சிடியுடைய ஸ்க்ரீனை வந்து நம்ம கிளியர் பண்ணிட்டோம். அதில் ஏதாவது எழுத்துக்கள் இருந்தாலும் அதை மறைஞ்சிக்கிறதுக்கு. அப்புறமா வாய்டு லூப்புக்குள்ளே நம்ம போகிறோம். அந்த லூப் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம இப்போ போகிறோம். அது என்ன பண்ணுதுன்னா அதில் இதே இஃப் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 3 தடவை இஃப் ஃபங்க்ஷனை பயன்படுத்துகிறோம். முதல் தடவையில் டிஜிட்டல் ரீட், அதாவது அந்த பின் நம்பர் 3 லோவாகவும் அந்த பின் நம்பர் 4 ஹையாகவும் இருந்தால் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை அதில் எழுதியிருக்கோம். பின் நம்பர் 3ங்கிறது என்னென்னா நம்ம ப்ளூ புஷ் பட்டன். அப்போ அது என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எல்சிடி செட் கர்சரில் வந்து முதல் காலம் முதல் லைன், அதாவது லெஃப்டில் 1வது இதில் எல்சிடி பிரிண்ட் ப்ரெஸ்டு அப்படிங்கிற லெட்டரை பிரிண்ட் பண்ணிருச்சு. அதுக்கப்புறமாக டெக்ஸ்ட் ப்ரெஸ்டு அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணிருச்சு. அடுத்த லைனில் அதாவது எல்சிடி செட் கர்சர் 1, அதாவது லெஃப்டில் இருந்து 9வது கேரக்டரில் அது வந்து 1வது லைனாக இருக்கிறனால லைன் 1ன்னு போட்டுக்கிட்டோம். ஆனால் இது ஒரே லைனில் ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். அதில் என்ன பண்ணுறோன்னா எல்சிடி டாட் பிரிண்ட் ப்ளூ அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். அப்போ அது வந்து நான் 1வது லைனில் ப்ளூன்னு ப்ரெஸ்டு ப்ளூ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். அதே மாதிரி தான் டிஜிட்டல் ரீடு 3 வந்து ஹையாகவும் 4 வந்து லோவாகவும் இருந்தால் அடுத்த இஃப் ஃபங்க்ஷன் அது என்ன பண்ணுது, 3 ஹைனா ப்ளூ ப்ரெஸ் பண்ணலை, 4 லோவாக இருக்குன்னா ரெட் பட்டன் ப்ரெஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். அதற்கு என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த மற்றெல்லாம் ஒன்று தான், அந்த எல்சிடி டாட் பிரிண்ட் ப்ரெஸ்டுங்கிறதெல்லாம் ஒன்று தான் முதல் லைனில். அந்த 2வது லைனுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா எல்சிடி டாட் பிரிண்ட் ரெட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ சிவப்பு புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணியிருக்கனால ரெட்டுன்னு வர மாதிரி போட்டிருக்கோம். அடுத்தால் 3வது இஃப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணியிருக்கோன்னா டிஜிட்டல் ரீடு 3யும் ஹை, டிஜிட்டல் ரீடு 4ம் ஹை அப்படின்னா என்ன பண்ணணும், ரெண்டுமே ஹையாக இருக்குது. அதாவது 2 புஷ் பட்டனும் ப்ரெஸ் பண்ணப்படவில்லை. ஏன்னா அந்த புஷ் பட்டன் வந்து காமன் கிரவுண்டில் இருக்கிறனால அது ப்ரெஸ் பண்ணால் தான் லோவாகும், இல்லைனா ஹையாக தான் இருக்கும் அதனுடைய 2 இன்புட்டும். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த ஃபஸ்ட் லைன் 2வது லைனுக்கு என்ன பண்ணியிருக்கோன்னா எல்சிடி டாட் பிரிண்ட் நத்திங் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்தால இந்த லூப் இந்த மூணையும் ரீட் பண்ணிவிட்டு அப்புறம் டிலே 250 செகண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். அதாவது ஒவ்வொரு கால் செகண்டில் 1 செகண்டுக்கு 4 தடவை இந்த லூப் வந்து இந்த இஃப் ஃபங்க்ஷனை ஒர்க் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இந்த ப்ரோக்ராமை பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ இந்த ஃபைலை நம்ம சேவ் பண்ணிக்கிட்டோம். இப்போ சேவ் ஆயிடுச்சு. அடுத்தால இப்போ நம்ம அதை கம்பைல் பண்ணுறோம். கம்பைல் பண்ணுறப்ப இப்போ அந்த ஃபைல் வந்து கம்பைல் ஆயிடுச்சு. அடுத்தது அப்லோட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம யூஎஸ்பி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த மாடியூலுக்கு நம்ம அப்லோட் பண்ணுறோம். இந்த டேட்டா அப்லோட் ஆகி டன் அப்லோடிங் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நான் அமுக்கிறேன். அதன் மூலமாக அது ஃபஸ்ட்லேருந்து திருப்பி ஸ்டார்ட் ஆகும். நல்லா கவனமாக பார்க்கலாம். இப்போ வந்து ரீசெட் ஆகிருக்கு. ரீசெட் ஆன உடனே அபிரவியின் வீடியோஸ்னு எழுத்து வந்து அந்த எழுத்து லெஃப்ட்டில் போய் மறையுது. மறைஞ்ச உடனே லெஃப்ட்டில் இருக்கிற லைனில் ப்ரெஸ்ட் அப்படின்னு வந்துருச்சு. ரைட்டில் இருக்கிற லைனில் என்ன வந்திருக்குன்னா நத்திங் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ நம்ம இந்த
ப்ளூ கலர் பட்டனை இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ் பண்ணுறப்ப ப்ரெஸ்டு ப்ளூ அப்படின்னு சொல்லி வருது. இப்போது நம்ம ரெட் கலர் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். ப்ரெஸ்டு ரெட்டுன்னு சொல்லி வருது. இப்போ கையை எடுத்துட்டோம். ப்ரெஸ்டு நத்தின்னு சொல்லி வருது. ஸோ இப்போது இது வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம ஒரு எல்சிடி மாடியூலை ஒரு அர்டினோ யூனோ மாடியூலோட எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணலாம், அதன் மூலமாக நமக்கு தேவையான ஒரு டெக்ஸ்ட் மெசேஜை அதில் எப்படி டிஸ்ப்ளே பண்ண வைக்கலாம், அதை எப்படி ஸ்க்ரோல் பண்ண வைக்கலாம், அதுக்கப்புறமா அதில் நம்ம வச்சுருக்கிற 2 புஷ் பட்டனை எந்த புஷ் பட்டன் அமுத்தியிருக்கோங்கிறத அதில் எப்படி டிஸ்ப்ளே பண்ண வைக்கலாம், என்ன கலர் அமுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதில் டிஸ்ப்ளே பண்ண வச்சோம், ரெட்டா ப்ளூவாங்கிறத. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும் அல்லது நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ் எது இருந்தாலும் மறக்காமல் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபிரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.